பாருங்க, கோவில் அருகே இருக்கும் வீடு அது என் வீடு. சென்டென்ஸ ரெண்டா பிரிக்க போறோம். சோ கோவில் அருகே இருக்கும் வீடு அது தனியாவும், அது என் வீடு அது என் வீடு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். That's my house. That's my house. நம்ம இங்க திரும்ப என்ன செய்ய வேண்டியது இல்ல, ஹவுஸ் வர வேண்டியது கிடையாது. கோவில் அருகே இருக்கும். சோ அருகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நியர். அருகே அப்படின்னா நியர். கோவில், சோ நியர் த டெம்பிள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு சென்டென்ஸ். நியர் த டெம்பிள் அப்படிங்கும் போதே கோவில் அருகே இருக்கும் வீடு அது என் வீடு. அடுத்தது பாருங்க, தோட்டத்தில் வேலை செய்பவர் அவர் என் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்கேயும் நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டா பிரிச்சுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம எழுதுனதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அவர் என் தந்தை அப்படிங்கிறதுக்கு that's my father. That's my father. அவர் என் தந்தை அப்படிங்கறத எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா, தோட்டத்தில் வேலை செய்பவர். அப்ப வேலை செய்பவர் அப்படிங்கும் போது வேலை செய்யறது என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங். சோ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இது வந்து பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி. அந்த தோட்டத்துல வேலை செய்யறவர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்க வேலை செய்யறாரு. சோ ஒர்க்கிங் அப்படின்னு தான் போடணும். எங்க வேலை செய்யறாரு, தோட்டத்துல. சோ ஒர்க்கிங் த கார்டன். கார்டன்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது பாருங்க, நாற்காலியில் இருக்கும் லேப்டாப் அது என் லேப்டாப். அது என் லேப்டாப் அப்படின்னு சொல்லும் போது that's my laptop. அது என்னோட லேப்டாப். அதை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நாற்காலியில் இருக்கும். சோ இது ரொம்ப சிம்பிள் தான். நாற்காலி மேல இருக்கிறது என்னுடைய லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாற்காலி மேல இருக்கும் போது அதை நம்ம என்ன சொல்வோம், எஸ், ஆன் த டேபிள். ஆன், ஆன்னா மேலே, ஆன் த டேபிள்ங்கிற ஒரு பொருளை குறிக்கும் போது நம்ம திங்ஸுக்கு என்ன போடணும், அதுக்கு முன்னாடி எஸ் ஆர்டிகிள்ஸ் வந்துடும். ஆன் த டேபிள், டேபிள் மேல இருக்கிற லேப்டாப் அது என்னுடைய லேப்டாப். நீல ஆடை அணிந்தவள் அவள் என் சகோதரி. that's my sister. that's my sister. இங்க என்ன சொல்லிருக்காங்க, நீல ஆடை அணிந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வியரிங். வியரிங் அடுத்து இருக்கும் இருக்கை அது என் இருக்கை. சீட், அது என்னுடைய சீட்டு. எங்க இருக்கு அந்த சீட்டு அப்படின்னா, ஜன்னல். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் டு த, எங்க இருக்கு அப்படின்னா ஜன்னலுக்கு பக்கத்துல. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் டு த விண்டோ. விண்டோவுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் என்னுடைய சீட்டு அப்படின்னு சொல்றாங்க.